அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் பாடத்துக்கு நம்ம வருகிறோம். இது கிரேக்க தேசத்தின் பகுதிகளிலே செய்யப்பட்ட ஊழியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்தன, அதை நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ முதல் நாள்ல தெசலோனிக்காவிலே எப்படி 3 ஓய்வு நாட்களிலே பவுல் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பெரிய பட்டணத்து விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க, அதே போல ஏத்தன்ஸ் என்ற கிரேக்க நாட்டின் தலைநகரம் என்று சொல்லப்படும் இன்டலெக்சுவல் கேபிட்டல், அதாவது அது புத்தி ஜீவிகள் வாழ்ந்த ஒரு இடம் என்று சொல்லுகிற பகுதியில எப்படி நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஸோ எப்படி அந்த அந்நிய ஜாதி மத்தியிலே, கிரேக்கர் மத்தியிலே நற்செய்தியை வித்தியாசமாக அறிவித்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அடுத்தாப்புல ஆண்டவர் விக்கிர ஆராதனை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ 3 ஓய்வு நாட்கள். சோ ஏற்கனவே நம்ம பவுலுடைய ஊழியத்தின் முறை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அல்லது அவருடைய எப்படி செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்கே யூத ஜெப ஆலயம் இருந்தால், சின்னதாக இருந்தால் அங்கு போய் என்ன செய்வாரு, நற்செய்தியை அறிவிப்பார். அதே போல தெசலோனிக்கா என்ற ஒரு பட்டணம், அது பிலிப்பி நகரத்திலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. ஸோ சென்ற வாரம் பிலிப்பி பட்டணத்திலே என்னென்ன காரியம் நடந்ததுன்னு பார்த்தோம். லிடியா என்ற ஒரு வணிக பெண், வணிகம் செய்கிற அல்லது பிசினஸ் உமன், அதுக்கப்புறம் ஒரு அடிமையாய் இருந்த, பிசாசுக்கும் மனிதர்களுக்கும் அடிமையா இருந்த பெண் விடுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் உள்ள ஜெயில் அதிகார், சிறைச்சாலை அதிகார் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னா பார்க்கணும். சோ அந்த பட்டணத்திலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தள்ளி உள்ள தெசலோனிக்கா என்ற பட்டணத்துக்கு வந்தார்கள். அது ஒரு துறைமுக பட்டணம். அது 315 பிசி, கிறிஸ்துக்கு முன்பாக 315 பிசில கேசண்டர் என்பவர் தன்னுடைய மனைவி தெசலோனிக்கே யாருன்னா பிலிப் செகண்டுடைய மகள், அதாவது அலெக்சாண்டர் த கிரேட் என்று நாம் சரித்திரத்துல படிப்பவருடைய சகோதரர், அவளுடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட பட்டணம் தான் தெசலோனிக்கா. சோ அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய சகோதரருடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட பட்டணம். சோ அங்க 3 வாரங்கள் அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்தார், அறிவித்தார், அதை நிரூபித்தார், அதை வலியுறுத்தினார் அல்லது வற்புறுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சோ ஆண்டவருடைய நற்செய்தி எப்படி அறிவிக்க வேண்டும்? பல வகைகள் உண்டு. ஒண்ணு என்ன செய்யறோம், பிரசங்கம் பண்ணலாம். சோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கம் பண்ணுகிறோம். சோ இன்னொரு பக்கம் அறிவிக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை முன் தெரியாதவர்களை அறிவிக்கிறது. சோ பிரசங்கம் பண்றது என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதற்காகவே கூடி வந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கும் கூடி வருகிறவர்கள் மத்தியில செய்வது பிரசங்கம். அதே சமயத்துல நம்ம ஒரு பொது இடத்துல அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க இல்ல சொல்ல போறீங்கன்னு எதிர்பார்க்காத இடத்திலே நீங்கள் செய்வதுதான் அறிவித்த ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி. சோ யூதர்களுக்கு என்ன செய்யறாரு, அவர் நிரூபித்தார். என்ன நிரூபித்தார்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற மேசியாவை சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேறியுள்ளது என்று நிரூபித்தார். அது மாத்திரமல்ல, அவர்களை வற்புறுத்தினார், வலியுறுத்தினார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கேட்டுட்டு போயிடாதீங்க, கேட்டுட்டு அமைதியா இருந்துடாதீங்க, கேட்டுட்டு என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்யறார், வலியுறுத்துகிறார், வற்புறுத்துகிறார், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். சோ இதுதான் நம்ம நற்செய்தி அறிவிப்பதனுடைய முக்கியமான அம்சங்கள். சோ அங்க என்ன போட்டிருக்கு, யூத ஜெபாலயத்திலே கனம் பொருந்திய பெண்கள் மற்றும் கிரேக்கர் அநேகர் வந்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், நற்செய்தியை உறுதியாக விசுவாசித்தார்கள். சோ தெசலோனிக்காவில் இருந்த காலங்களிலே பிலிப்பு சபையில, பிலிப்பு பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க, பவுலுக்கு பண உதவி செய்தார்கள். சோ இது ரொம்ப முக்கியமானது.
பிலிப்பு சபை அப்பொழுதுதான் உருவாயிருக்கு. ஸோ உருவாகி அநேக நாட்கள் ஆகவில்லை. ஸோ அவர்கள் அங்கிருந்து தெசலோனிக்கா புறப்படுறாங்க. அந்த பிலிப்பு சபை என்ன செய்கிறது? தெசலோனிக்கா ஊழியத்தை தாங்குகிறது. ஸோ மிஷனரி தரிசனம், மிஷனரி பாரத்தை நம்ம இங்கு பார்க்க முடிகிறது. ஸோ அது மாத்திரமில்லை, உலகை கலக்கிறவர்கள் இங்கும் வந்திருக்கிறார்கள் என்று பொறாமை கொண்ட யூதர்கள் என்ன செய்தாங்க? பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியா, கீழேயா, லிஸ்தீரியா பட்டணங்களில் துன்புறுத்தப்பட்டன. அதே போல இங்கேயும் வந்து என்ன செய்யறாங்க? துன்புறுத்துறாங்க. ஜேசன் அல்லது யாசோன் என்ற புதிய சீசர், அவருடைய வீட்டுலதான் யார் இருந்தாங்க? சீசர் எல்லாம் தங்கியிருந்தாங்க. ஸோ அவன் வந்து யூதனா இருந்தபடினால அவங்களை ஏற்றுக்கொண்டா வீட்டுல தங்கியிருந்தாங்க. அதனால அவனுக்கு என்ன செஞ்சாங்க? அவனுக்கு துன்புறுத்தலை கொடுத்தாங்க. எப்படி துன்புறுத்தல் கொடுத்தான்? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ பவுல அரெஸ்ட் பண்ணாம அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அது என்னத்துக்கு காரணம்? நிர்பந்திக்கிறது. நீ ஏன் அவங்க வீட்டுல கூப்பிட்டு வந்த? நீ ஏன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட? அப்படின்னு சொல்லி அவளை வற்புறுத்துவதற்காக, நிர்பந்திப்பதற்காக அது செய்யப்பட்டது. ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? நற்செய்தி மூலமாக உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறார். ஸோ இது வந்து எல்லா இடங்களிலும் எங்கெங்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் பலவிதமான மாற்றங்கள் உருவாயிருக்கு. சரித்திரத்துல பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு பட்டணத்திலே சொல்லப்பட்ட காரியமா இருந்தாலும் 2000 வருட திருச்சபையின் வரலாற்றில் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். ஸோ அதை பார்க்கும்போது நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஒரு சில காரியங்கள் நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ முதலாவது என்ன பார்க்கிறோம்? ஒரே ஒரு தெய்வம். ஸோ எல்லா கலாச்சாரங்களும் என்னது? பல தெய்வங்கள். யூதர்களே என்ன செய்யறாங்க? பல தெய்வங்களை பார்க்கிறாங்க. கானானியர்களுடைய தெய்வம், எகிப்து மக்களுடைய தெய்வம், அல்லது பாகால் என்ற தெய்வம். ஸோ இயற்கையை வழிபடுகின்ற ஒரு காரியம், பல தெய்வம். ஆனா உலகத்தை தலைகீழா மாற்றணும்னா ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஸோ அது மாத்திரமல்ல, சமத்துவம், ஏற்றத்தாழ்வு கிடையாது. யூதர்கள் ஏற்றத்தாழ்வை நம்பினார்கள். பாபிலோனிய கலாச்சாரத்திலே 4 வகையில அவர்களை வகைப்படுத்தியிருந்தார்கள். ஸோ உயர்ந்தவர்கள், 2வது நிலை உள்ளவங்க, 3வது நிலை உள்ளவங்க, 4வது நிலை உள்ளவங்க. அதே போல நம்முடைய நாட்டிலையும் 4 விதமான வர்ணா என்று சொல்லுவாங்க. அதுல சமத்துவம் இல்லை. ஆனால் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கரும் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை என்று சொல்லி பவுல் நற்செய்தி அறிவிப்பது உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறது. சோ மேசியா துன்பப்பட வேண்டும். சோ எல்லா மதங்களிலும் என்ன நினைக்கிறாங்க? அந்த தெய்வம் அல்லது அவதாரம் வெற்றி சிறக்கின்ற ஒரு ராஜாவாக, அரசனாகும். ஆனால் இங்கு என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தன்னுடைய ஜீவனை தருவதற்காக வருகிறார். சோ அது தலைகீழையான செய்தி. சோ சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கிறிஸ்துவை எப்படி பிரசங்கிக்கிறது? எப்படி ஏற்றுக்கொள்றது? ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சோ எல்லா வல்லமையை காட்டிலும் ஒரு மேன்மையான உன்னதமான வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை. சோ மேசியா பலியாக வேண்டுமா? சோ அது வந்து ஒரு பெரிய கேள்வி. அதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சோ எனது ஆட்டின் ரத்தத்தினாலும் மற்ற ரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பு கிடைக்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, அவருடைய பலியினாலே மட்டும்தான் என்ன செய்யறாங்க? இருக்க வேண்டும். சோ இங்க வந்து என்ன பார்க்கிறோம்? கெட்டோஸ் எக்லீசியா, அதாவது வந்து இப்ப கூட கிராமத்துக்கு போனீங்கன்னா என்ன செய்யலாம்? ஒரு கிராமத்துல ஒரு ஜாதி மக்கள் வாழ்வாங்க. சோ சென்னை பட்டணத்துல ஒரு சில இடங்கள்ல ஒரு தெரு இவருடைய, இந்த ஜாதியுடைய தெரு, அந்த ஜாதியுடைய தெரு என்று சொல்லி இருக்கும். சோ கெட்டோஸ் மென்டாலிட்டி. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? சபைக்குள்ளே எல்லாரும் இருக்கிறார், பல தேசத்தை சேர்ந்தவர். அதே போல பாலினம், ஆண்கள் என்றும் இல்லை, பெண்கள் என்றும் இல்லை, எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. பெண்களுக்கு ரட்சிப்பு உண்டு. பெண்களுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டு? அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் சீஷர்களாக வேண்டும். சோ அவர்களுக்கு சமமான ஒரு ஆவிக்குரிய இது உரிமை கொடுக்கப்படுகிறது. சோ அடிமை தளத்தில் இருந்தவள் விடுவிக்கிறார். சோ மோசே போய் எகிப்துல சொல்றார், என்னுடைய மக்களை போக விடுங்க.
நற்செய்தி அறிவிக்கப்பட இடங்களில் என்ன செய்யறாங்க, விடுதலை பெறுகிறாங்க. போன வாரம் நாம் பார்த்தோம், பவுல் அந்த அடிமையா குறி செல்கின்ற அடிமை பெண்ணை விடுதலை செய்கிறது நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சோ உலகத்துல உள்ள செய்திகளை நீங்க பார்க்கும்போது ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கா? யுத்தம், செயின் பறிப்பு, அல்லது தற்கொலை, தீ கொளித்து கொள்ளை. சோ எந்த ஒரு செய்தியும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற செய்தியா. சோ அன்றாய் இயேசு கிறிஸ்து இல்லாமல், நற்செய்தி இல்லாமல், வேதாகம் இல்லாமல் உலகம் இருந்தால் அதுல என்ன இருக்காது? மகிழ்ச்சியே இருக்காது. சோ உலகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சோ அது மாத்திரம் இல்ல, சத்தியம் மற்றும் சத்தியம் என்ன, வீரம் என்ன. சோ நிறைய பேர் என்ன யோசித்தாங்க, பவர் இஸ் ட்ரூத், வல்லமை அதிகாரம் உடையவர்கள்தான் சத்தியவான்கள். சத்தியத்திற்காக தன் உயிரை கொடுப்பவர்கள் தான் வீரர்கள். சோ இந்த கோட்பாடை கொண்டு இருக்கு. சோ நற்செய்திக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கிறவர்கள் தான் வீரர்கள். இப்படி உலக மக்கள் என்ன நினைத்தார்களோ அதை தலைகீழாக நற்செய்தி மாற்றுகிறது. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? தலைமைத்துவத்தை குறித்து சொல்றாரு. ஊழியம் செய்ய வந்தேன், வேலைக்காரனாய் வந்தேன், பணிவிடைக்காரனாய் வந்தேன், அதிகாரம் செலுத்துவதற்கு வரவில்லை. தலைவன் என்பவன் சேவை செய்கிறவன். சோ இப்ப கிராப் ஆர்கி. சோ என்ன செய்யறாங்க, எப்படி எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து வச்சு கொள்றது. ஆனா பைபிளை கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். சோ உலகத்தை தலைகீழாக மாற்றினோம். சோ உழைப்பின் கண்ணியம் என்ன செஞ்சாங்க, இப்படி உழைப்பு செய்யறவங்க அவங்க கீழ் ஜாதி, அப்படிப்பட்டவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா என்ன செய்யற, ஆண்டவரே ஒரு தச்சனாக வருகிறார். சோ கையினால் வேலை செய்கிறார், அழுக்கு நிறைந்த கைகள். சோ அதுதான் உழைப்பின் கண்ணியம். சோ என்ன செய்யறாங்க, இயற்கையை ஆராதிக்கிறார், அல்லது இயற்கையை கட்டுப்படுத்து. சோ என்ன செஞ்சாங்க, ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதை வணங்கினாங்க. ஐரோப்பியாவில் என்ன பண்ணாங்க, ஒரு டேம கட்டினாங்க. அதுல இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், தண்ணீரில் இருந்து என்ன வந்துச்சு, மின்சாரத்தை உருவாக்குறான். இன்னைக்கு என்ன உருவாக்குறான், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை உருவாக்கு. சோ சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை உருவாக்குவதற்கான கருவியல் எங்கிருந்து வருது, ஐரோப்பியால இருந்து வருது, அல்லது சீனால இருந்து. சோ ஏன் அவர்கள் சூரிய நமஸ்காரம் வல்லவில்லை, சூரியன் நமக்காக சிருஷ்டிக்கிறது. அதனுடைய வல்லமை நாம் என்ன செய்யணும், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல ஒரு தாரமா. சோ மற்ற இதுல என்னது, 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், 10 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சர்வசாதாரண கலாச்சாரம். வேதாகமத்தின் தத்துவம், வேதாகமத்தின் சத்தியம் இன்று பல நாடுகளிலே சட்டமா இருக்கு. சோ அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நினைச்சார் நமக்கு அதிகாரம் அளிக்கிறார். சோ ஆண்டவர் நினைச்சார் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார், அடிமையாகும்படியா அவர் நம்ம அழைக்கிறார். சோ மற்ற இடங்கள் என்ன செய்யறாங்க, பக்தியினாலே கடவுளுக்கு அடிமையாக வேண்டும் என்று யோசிக்கிறார். இங்க என்ன பாக்குறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் நம்ம அர்ப்பணித்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய பிரதிநிதிகளாகும்படி நம்மளை என்ன செய்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே போல ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் பார்த்திருக்கோம். என்ன பார்க்கிறோம், எருசலேமிலே பஞ்சம் ஏற்பட்டால் அந்தியோக்கியா வேற தேசத்தவர் என்ன செய்யறாங்க, இதை பணத்தை சேகரித்து அதற்கு உதவி செய்யறாங்க. அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு வந்தவங்கள விருந்தோம். அதே போல தன்னலமற்ற சேவை. சோ உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தன்னலமற்ற சேவை தலைச்சிறந்து செய்தவர் கிறிஸ்தவம் தான். அதே போல தனி மனித சுதந்திரம், இது ரொம்ப முக்கியமானது. சோ மற்ற இடங்கள்ல சுதந்திரம் கிடையாது. ஜாதி கட்டுப்பாடு இருக்கும், ஊர் கட்டுப்பாடு இருக்கும், கலாச்சார கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை மீறி ஒருவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா வேதாம் என்ன கொடுக்கிறது, தனி மனிதனுடைய உரிமையை கொடுக்கிறது. சோ இதெல்லாம் என்ன, அது நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடங்கள்ல இல்லை, எல்லாவற்றிலையும் இருக்குது. கடைசியா என்ன பார்க்கிறோம், பேரழிவில் இருந்து இயக்க, அதாவது ஃபேட்டலிசம், தலையெழுத்து என்று நினைப்பவரிலிருந்து தலைகீழாக மாறும்.
நம்முடைய எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கிறோம். சோ இப்படி பல காரியங்களை உலகத்தில் தலைகீழாக மாற்றினார். சோ அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்றைக்கும் 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் நற்செய்தி எங்கெங்கு அறிவிக்கப்படுகிறதோ அங்கு எல்லா விதமான சித்தாந்தங்களும், எல்லா விதமான தத்துவங்களும், எல்லா விதமான கோட்பாடுகளும் தலைகீழாக மாற்றப்படுகிறது. சோ தெசலோனிக்கேல என்ன பார்க்கிறோம்? பவுலும் சீலும் தெசலோனிக்க விட்டு வெளியேறாங்க. ஏன்னா என்ன அது ஜெய்சன் என்பவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெயில் எடுக்கிறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. சோ தொடர்ந்து என்ன வரும், பிரச்சனை வரும் என்பதற்காக பவுலும் சீலாவும் தெசலோனிக்காவை விட்டு சென்றார்கள். ஏனென்றால் தொடர்ந்து யாசோனுக்கு என்ன உண்டாகும்? தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால அவங்க விலகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? பாதுகாப்பு, தொந்தரவு இருக்காது. அதற்காக என்ன செய்யறாங்க? அவங்க புறப்பட்டு போறாங்க. சோ அவங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு, புறப்பட்டு போகணுமே, அவர்களுக்கு நம்ம போதுமானது கற்றுக் கொடுக்கவில்லையே, முழு சத்தியத்தை அறிவிக்கவில்லையே என்று அவர்கள் தயங்கினார்கள். ஆனா என்ன ஆகுது? அவர்கள் என்ன செஞ்சாங்க? உண்மையை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். முதலாம் தெசலோனிக்கர் என்பது பவுல் எழுதுகிற முதல் நிருபமாகிறது. தெசலோனிக்கா பட்டணத்துல போதுமான நேரம் செலவழிக்க இயலாததுனால் கடிதத்தின் மூலமா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் நடத்துறாரு. நேரடியா அவரால் டீச் பண்ண முடியல. அவர் என்ன செய்யறாரு? கடிதத்தின் மூலமா அவருக்கு போதிக்கிறார். அவர் போதித்ததுனால் நமக்கு என்ன நன்மை? என்று நமக்கு வேதாந்தத்துல முதலாம் தெசலோனிக்கருடைய நிருபம் நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவர் சகல நன்மைக்கு இது நடைபெறுகிறார். ஒருவேளை தெசலோனிக்கால பவுல் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்திருந்தா அங்கு போதித்திருப்பார், அங்குள்ள மக்களுக்கு பயனடைஞ்சிருக்கும். ஆனா அவர் அந்த ஊரை விட்டு சென்றதுனாலே, அவர் போதனையில எழுத்து வடிவமாக்கினதுனாலே, புத்தகமாக்கினதுனாலே இன்றைக்கு நமக்கும் அது பயனுள்ளதா இருக்கிறது. சோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தொலைநோக்க கண்ணோட்டத்தோடு பார்த்து அங்கு ஊழியத்தை வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். சோ பெரியா பட்டணத்துக்கு அவங்க போறாங்க. சோ பெரியாவின் பட்டணத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க? சோ ஆண்டவருடைய வேதாகமத்தை ஆவலோடு ஏற்றுக்கொண்டார்கள். சோ அது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன செய்யறாங்க? ஆவலோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சோ இன்றைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறது, கேட்கிறது அப்படின்னா மன கிளேசமா இருக்கிறது, மன பாரமா இருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்கள், இளைஞர்கள் பாட்டு தான் கேட்க விரும்புறாங்க ஒழிய வசனத்தை கேட்க விரும்புறாங்க. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரனுடைய மகனும் என்ன பண்றான்? பாட்டு பாடித்தான் தெரிகிறானே ஒழிய ஒருத்தனும் ஊழியங்கிறது, ஒருத்தனும் பிரசங்கம் பண்ண தெரிகிறது. சோ எப்படி கீழ்த்தரமான நிலைக்கு சென்று விட்டோ, வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆவலாக மகிழ்ச்சியோடு பாட்டு கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆவலோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டார்கள், வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடையா, ஒரு பரிசாக பெற்றுக்கொண்டார்கள். சோ எப்போ ஆண்டவருடைய வசனத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ, எந்த நேரமா இருந்தாலும் சரி, அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவலோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதுல பாக்குறோம், அனுதினமும் அனுதினமும் அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் வசனத்தை படிக்கிறாங்க. எப்போ படிக்கிறது ஒண்ணு, இன்றைக்காவது படிப்பது ஒன்று. சோ பிரச்சனை வரும்போது படிக்கிறது இல்லை, ரிட்டையர் ஆன பிறகு படிக்கிறது இல்லை, அல்லது வியாதி படுக்கையில் இருந்தா மட்டும்தான் படிக்கிறது இல்லை. அவர் என்ன செஞ்சாங்க? தினசரி ஒழுக்கமாக, தினசரி பழக்கமாக மாற்றினார்கள். சோ டெய்லி பல்லு வளர்க்குற மாதிரி. ஒரு நாள் பல்லு வளர்க்கணும்னா யாருக்கும் தெரியாது, 2 நாள் பல்லு வளர்க்கணும்னா பக்கத்துல வர்றவங்களுக்கு தெரியும், 3 நாள் பல்லு வளர்க்கணும்னா நீ போற இடங்கள்லாம் என்ன ஆயிரும்? பப்ளிக் நியூஸ் ஆயிரும். அதே போலதான் ஆண்டோடைய வசனத்தை தினமும் கற்றுக்கொள்ள வேண்டும், தினமும் படிக்க வேண்டும். சோ ஒரு நாள் படிக்கலன்னா ஒருவேளை யாருக்கும் தெரியாது, 2 நாள் படிக்கலன்னா வீட்டுல பிரச்சனை வரும். சோ 4-5 நாள் படிக்கலன்னா இங்க எங்க போறோமோ அங்கெல்லாம் நம்ம தான் பிரச்சனையா இருக்கும். ஆனா என்ன சொல்லுவோம்? பிசாசு என்னை பின்பற்றிக்கிட்டே வரான், என்ன தொடர்ந்துகிட்டே வரான். ஏன் தொடர்ந்துட்டு வரான்? வசனம் இல்லை, வசனத்தை படிக்கவில்லை, வசனத்தை தியானிக்கவில்லை. சோ 3வது என்ன பார்க்கிறோம்? அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆண்டோட வாசனத்துல
பவுல் கற்பித்தது உண்மைதானா, இப்படிதானா என்று ஆராய்ந்து பார்த்தார். சோ உலகத்திலே மிக நேர்த்தியான பிரசங்கி, கமாலியலின் பாதபீடத்திலே கற்று தேர்ந்தவர். சோ பல பட்டணங்களை சேர்ந்து நற்செய்தி அறிவித்து பல சபையை நிறுவி அவர் பிரசங்கம் பண்ணாலும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர் செய்வது அவர் பிரசங்கம் பண்ணுவது ஆண்டோடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சோ பெரியா பட்டணத்தார் 3 காரியங்களை செய்யறார். ஆவலோடு ஆண்டோடைய வசனத்தை படித்தார், அனுதினமும் ஆண்டவர் வசனத்தை தேடினார், வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். சோ இந்த 3ஐயும் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், யூதர்கள் தெசலோனிக்கேல இருந்து அங்க ஜேசனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க, தொந்தரவு பண்ணாங்க. ஸோ அந்த பட்டணத்தை விட்டு பெரியா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ பெரியா பட்டணத்துக்கு வந்து யூதர்களோட. ஸோ எப்படி பவுல் எருசலேம்ல இருந்து தமஸ்குல போய் கிறிஸ்தவரை துன்புறுத்த வேண்டும் யோசித்தாரோ, அதே போல இவருக்கு வாழையடி வாழையாக யூதர்கள் இருந்தாங்க. எப்படிப்பட்ட யூதர்கள் இருந்தாங்க, திருச்சபையை சின்ன பின்னமாக்க விரும்புகிற மக்கள். பவுலத்தை பின்தொடர்ந்துட்டே வந்தான். பவுல் எந்த ஊர்லாம் போய் பிரசங்கம் பண்றான், அந்த ஊர்லாம் போய் பிரச்சனை பண்ணான். சோ இங்க என்ன ஆகுது, பெரியா பட்டணத்துக்கு வந்து மக்களை கிளறச் செய்யலாம், ஒரு கிளர்ச்சி உண்டாங்க. அவங்கள என்ன செய்யறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. என்ன ஊக்குவிக்கிறாங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக நீங்க என்ன செய்யுங்க, போராட்டம் நடத்துங்க, இல்ல என்ன செய்யுங்க, கத்துங்க, சத்தம் போடுங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. சோ இதைத்தான் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோ 2-3 நாளைக்கு முன்னாடி மதுரையில சௌராஷ்டிரா மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்து அதை வெளியிட்டார். சௌராஷ்டிரா மொழி என்று சொல்லும் பொழுது மதுரை பகுதியில சௌராஷ்டிரா மக்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக சௌராஷ்டிரா, அதாவது குஜராத்ல உள்ள சௌராஷ்டிரா பகுதியில இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்துல வந்து குடியேறினவர். ஸோ அவங்க பேசுகிற வார்த்தை சௌராஷ்டிரா. அவங்களுடைய ஒருவேளை அவங்களுக்கு தமிழ் நல்லா பேசினாலும் அவங்களுடைய கலாச்சாரம் தனியா இருந்தது. அவங்க அந்த பொதுவா நெசவு தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ மதுரையை சுற்றியுள்ள பகுதியில தான் அவங்களுக்கு இருக்கும். சௌராஷ்டிரா ஸ்கூல்கள் இருக்கு, சௌராஷ்டிரா காலேஜ் சொல்லி மதுரையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஸோ எனக்கு தெரிந்த ஒரு சிலர் சௌராஷ்டிராவில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷர்களாய் மாறினார். அவருடைய விருப்பம் என்ன, நம்முடைய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அவர் தமிழ் தெரிந்தாலும் அவர்களுடைய மொழியிலே நற்செய்தி அறிவித்தால் நலமா இருக்குன்னு சொல்லி வேதாகமத்தை மொழிபெயர்த்து, ஸோ புதிய ஏற்பாடு ஏற்கனவே பண்ணிட்டாங்க, இப்ப முழு வேதாகமத்தை வெளியிட்டார். ஸோ முழு வேதத்தை வெளியிடும் பொழுது என்னது, ஒரு போராட்டம். ஸோ எப்படி யூதர்கள் தெசலோனிக்காவிலிருந்து கிளப்பி விட்டு பெரியால வந்து கலாட்டா பண்ணாங்களோ, அதே போல ஒரு சிலரை கிளப்பி விட்டு மதுரையில வந்து கலாட்டா பண்ணாங்க. என்ன கலாட்டா பண்ணாங்க, சௌராஷ்டிரா மொழியிலே பைபிளை பிரிண்ட் அச்சிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும். ஸோ எந்த மொழியிலையாவது பைபிளை பிரிண்ட் பண்றதுக்கு தடை விதிக்க முடியுமா? ஸோ உலகத்துல எந்த மொழியிலையும் தடை விதிக்க முடியாது. அந்தந்த அரசாங்கம் தடை எடுக்க முயற்சி பண்ணலாம், ஆனாலும் வெளியிடப்பட்டது. ஸோ எல்லா மொழிகளிலையும் நற்செய்தி என்ன செய்யணும், அறிவிக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு தாக்கம் திருச்சபை மேல் இருக்கு. அதனால என்ன செய்யறாங்க, தொடர்ந்து அவங்க போய் எப்படியாவது மொழியை கற்றுக்கொண்டு அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல இங்கே பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆனாலும் அந்த வேதாகமம் வெளியிடப்பட்டது. சோ இங்கேயும் என்ன செய்யறாங்க, இப்படி யாராவது ஒருத்தங்க கிளப்பி விட்டுருவாங்க, யாராவது ஒருத்தங்க விரோதமா எழுப்பி விட்டுருவாங்க. எதையாவது ஒரு பொய்யை சொல்லி, ஏதாவது ஒரு புரட்டை சொல்லி, ஏதாவது ஒரு பழைய ஒரு சித்தாந்தத்தை சொல்லி இவர்களை கிளப்பி விடுவாங்க. சோ அதனால என்ன செய்யறாங்க, சகோதரர்கள் அங்க உள்ள விசுவாசி சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம். சோ சகோதரர் பவுலை சமுத்திர வழியாக போக அனுப்பி விட்டார்கள். பவுல் தான் என்ன செய்வாரு, பவுல் தான் டார்கெட், அவர் தான் பெரிய பிரசங்கியார். சோ அவரை இருந்தாதான் பிரச்சனை பண்ணுவாங்க. சோ சீலாவும் தீமோத்தியும் அவ்வளவா தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களா சின்ன பசங்க மாதிரி இருக்கு, இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அற்பமா நினைச்சிட்டு
அவங்கள விட்டுருவாங்க. அதனால என்ன செய்யறாங்க, பவுலை அனுப்பி விடுகிறார்கள். பெரிய பட்டத்திலிருந்து அவர் போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சோ பவுல் என்ன செய்யறாரு, ஏத்தேன் நகருக்கு போறார். இவர் தனியா ஒரு நகருக்கு போறார். சோ ஏத்தேன் வந்து கிரேக்க நாட்டின் தலைநகரமாயிருக்கும். ஸோ அது ஒரு புகழ்பெற்ற நகரம். ஸோ அது வந்து ஒரு ஆஹ், புத்திஜீவிகள், பிலாசபர்ஸ் அங்கு வருகிற ஒரு நகர். அங்க வந்து நிறைய புத்திஜீவிகள் இருப்பாங்க. பல நாடுகள்ல இருந்து வந்து அந்த தர்க்க தர்க்கங்கள் அல்லது சாஸ்திரங்கள் இதெல்லாம் படித்து பேசிக்கொண்டே இருப்பார். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் இந்த பட்டணத்துல தான் வாழ்ந்தாங்க. நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவருடைய பட்டணத்துக்கு யார் போறா, பவுல் போறார். ஸோ பவுல் போய் என்ன செய்யறா, ஒரு டூரிஸ்ட் மாதிரி சுத்தி பார்க்குற எல்லா தெருக்கள்லையும் நடக்கிறார். ஸோ முக்கியமான பட்டணத்தில் நடக்கிறார். அவங்க வைத்திருக்கிற முக்கியமான ஹால்ல வர. ஸோ எல்லாம் சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்த்த பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களினாலே நிறைந்திருந்தது. ஸோ அங்கு தத்துவங்கள் சொல்கிற ஒவ்வொருவரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுளை உருவாக்கி, ஒரு பலிபீடத்தை உருவாக்கி என்ன செஞ்சாங்க, அந்த பட்டணத்தை இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது இவர் மனம் நொந்து போனது, சோர்வடைந்தது. ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் என்ன செய்தாரு, ஒரு நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஸோ இப்படி மக்கள் இருக்கிறாங்களே, இப்படி புத்தியினர்களா இருக்கிறார்களே, இப்படி குருட்டாட்டம் அடைந்தவர்களா இருக்கிறார்களே, இப்படி ஆண்டவரை அறியாதவர்களா இப்படி இருக்கிறார்களே, இவர்கள் அறிவு சார்ந்தவர்களா இருந்தாலும் இப்படி இருக்கிறார்களே என்று ஒரு மன உளைச்சல் பவுலுக்கு உண்டார். சோ பவுல் என்ன செய்ய முடியும், எப்பொழுதும் போல நற்செய்தியை தான் அறிவிக்க முடியும். எங்க நற்செய்தியை அறிவிக்கிறார், ஒன்று ஜெபாலயத்தில் அறிவிக்கிறார். ஸோ யூதர்கள் மத்தியில போய் ஜெபாலயத்தில். ஸோ இன்னொரு பக்கம் மார்க்கெட் பிளேஸ், சந்தை வழி. ஸோ எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்றாரு. எங்க 4-5 பேர் இருக்காங்களோ அங்க போய் நற்செய்தி அறிவிக்கிறார். சோ அங்க எத்தேன் பட்டணம் வந்து முன்னாடி மாதிரி ஒரு பழமையில இருந்த ஒரு மகிமை அதுக்கு இல்லாவிட்டாலும், கலாச்சார ரீதியாக புத்திசாலிகள் அங்கு வருகிற ஒரு இடமாக தான் இருந்துச்சு. சோ பவுல் என்ன செய்யறாரு, சந்தை வெளியில போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சோ அந்த பட்டணத்துல வந்து 2 விதமான பிலாசபர்ஸ், அதாவது தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். சோ ஒண்ணு வந்து எபிக்யூரியன் என்ற ஒரு தத்துவ ஞானி, இன்னொன்னு வந்து ஸ்டாய். சோ 2 பேர் இருந்தாங்க. சோ 2 குரூப்ஸ் இருந்தாங்க. சோ ஒருத்தர் என்ன நினைச்சாங்க, சோ அடக்கமான நிலையான ஒரு நிலை, அதுதான் ஒரு வழி இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நானும் தொந்தரவு, யார் நம்மளையும் தொந்தரவு, என்ன செய்யணும், வாழ்க வளமுடன் சொல்லலைன்னா வாழு வாழ விடு அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இருந்தவர். ஸ்டாஃபிக் தத்துவம் என்பது அவங்க என்ன நினைச்சாங்க, அவர் வந்து தார்மீக நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்க வேண்டும். ஸோ அப்படி ஒரு உன்னதமான ஒரு நல்ல நிலையில வாழ முடியலன்னா என்ன செய்யலாம், தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் அங்க இருந்தாங்க. ஸோ அங்க இவரு ஒவ்வொரு நாளும் போய் மார்க்கெட் பிளேஸ், சந்தை வெளியில பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத இந்த தத்துவ ஞானிகள் கேட்டார்கள். இந்த தத்துவ ஞானிகள் யாரோ போய் சொல்றாங்க, அப்பா இங்க வந்து பிரசங்கம் பண்ண வேண்டியவன், இங்க வந்து சொல்ல வேண்டியவன், அறிவிக்க வேண்டியவன் தெருக்கள்ல பேசிட்டு இருக்கிறான். ஏதோ புது கடவுளை பத்தி சொல்றோம். சோ வேணா புது கடவுள் மரித்தார் உயிர் தெழுந்தார்லாம் சொல்லிட்டு, சோ இதனால அவனை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். சோ உடனே நினைச்சுறாங்க, அவர் கூப்பிட்டு அனுப்புறாங்க, நீங்க வந்து என்ன செய்யணும், எங்களோடு பேச வேண்டும். சோ அங்குள்ள மக்களுடைய பொழுதுபோக்கு என்று சொல்லவென்றால், வாழ்க்கையே என்று என்ன சொன்னா, புதுசா நடக்கிறது ஏதாவது கேட்டுட்டே இருக்கும். புது தத்துவங்களை சொன்னா கேட்பான். சோ அவங்களுக்கு என்னது, அவங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதோடு கூட யாராவது புதுசா ஒண்ணு சொன்னாங்கன்னா, புதுமையவாதிகளை அவர் விரும்பினார். அப்புறம் என்னமோ சொல்றது புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசித்தார். சோ இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யறோம், வைரல் வீடியோ, ஃபார்வர்டான வீடியோ பார்த்துட்டே இருக்கோம். அதே போல அவங்களுக்கு ஏதாவது புதுசா ஃபார்வர்ட் ஆகி வீடியோ வருதா,
புதுசா யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பாக்குற மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, அதே தான் தொழில். யாராவது புதுசா வருவாங்களா, புது தத்துவ ஞானி வருவாரா, புதிய நாட்டுல இருந்து வருவாரா, புதிய கொள்கை ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்த கூட்டம். சோ உயிர்த்தெழுதலை பற்றி இவர் என்ன செய்யறாரு, தெருக்களிலே போதித்து வந்தார். சோ தெருக்களிலே போதித்து வந்ததை கேட்ட பொழுது அவர் என்ன செய்யறாங்க, இவரை ஏன் மார்ஸ் மேடைக்கு அழைக்க கூடாது. சோ மார்ஸ் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஸ் மேடைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு, ஸோ இப்போ வந்து சென்னையில மியூசிக் அகாடமி இருக்கு. அந்த இதுல பாட்டு பாடிட்டா, அங்க கச்சேரி பண்ணிட்டா அவர் பெரிய ஆள். அதான் மார்ஸ் மேடை மாதிரி. அதே போல லண்டன்ல ஒரு சில இடங்கள் இருக்கு. அங்க போய் ஒரு கான்சர்ட் பண்ணிட்டா அவர் ஒரு பெரிய ஆள். ஸோ இப்படி அதே மாதிரி நம்ம ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு. அந்த ஐக்கிய நாடு சபைகள்ல உள்ள ஹால்ல போய் ஒருத்தர் பேசிட்டா ஒரு பெரிய ஆள். ஸோ இப்படி ஒரு சில இடங்கள் பிரசித்தி பெற்றதா இருக்கும். ஸோ அதே போல மார்ஸ் மேடையிலே ஒருத்தர் பேசினார் என்றால் அவர் என்னது, ஒரு தத்துவ ஞானி என்ற அந்தஸ்தை பெற்றவர், அல்லது அவருக்கு தத்துவ ஞானி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பவுல தத்துவ ஞானிகள் என்று சொல்லி அவர் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, பாபுலர். பாபுலர்னா என்ன செய்யறோம், அவன் என்னது ஒரு உளறுவாயன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பவுல எப்படி யோசித்தாங்க, உளறுவாயன் தான் யோசித்தாங்க. தத்துவ ஞானி என்று சொல்லி அவனை யோசிக்கவில்லை. சரி, இருந்தாலும் என்ன செய்யறாங்க, மார்ஸ் மேடையில வந்து பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கப்படுகிறார், சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறார். சோ ஏரோஃபேகஸ் என்ற இடம், அதாவது ஏத்தேன்ஸ் என்ற பட்டணம். அந்த பட்டணத்துல ஏரோஃபேகஸ்ங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியை தான் யார் இருக்காங்க, தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க. தத்துவ ஞானிகள் அவங்க அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு ஆசிரம் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அதுல ஒரு பொதுவான இடம் தான் மார்ஸ் மேடு. ஏரோஃபேகஸ்ல ஒரு 50-60 தத்துவ ஞானிகளுடைய பாசறைகள். ஆனா மார்ஸ் மேடை என்பது அதன் மத்தியிலே கொடுக்கப்பட்ட ஒரு பொதுவான ஒரு அரங்கம். சோ இந்த அரங்கத்தை ஒருத்தர் பேசுறாருன்னா, இந்த 40-50 தத்துவ ஞானிய பள்ளிக்கூடங்கள்ல இருந்து வந்து கேட்கறதுக்கு வருவார்கள். சோ இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். சோ இந்த சந்தர்ப்பத்தை பவுல் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். சோ அவரிடம் சொல்றாரு, பவுலுக்கு வாய்ப்பு அளிக்கிறார். பாபுலர் என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க பதத்துல பார்க்கும் பொழுது அது ஒரு பறவை. சோ பறவை வந்து என்ன செய்யுது, ஒரு சத்தம் கொடுக்குது. அந்த சத்தத்தை கொடுக்குற மாதிரி பவுல் வந்து ஏதோ ஒரு சத்தம் போடுறேன், ஒரு பறவை போடுற சத்தம். பறவை போடுற சத்தம்னா அர்த்தம் இல்லாத, அதுக்கு பொருள் இல்லை. அங்கு உள்ள தத்துவ ஞானிகள் பவுல என்ன நினைச்சாங்க, இவன் ஒரு பறவை போல, சோ வெறுமன சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அவனை ஒரு கேலி செய்துதான் அவனை கூப்பிடுறான். சோ ஒரு நல்ல மரியாதையோடு மதிப்போடு செய்யல, ஒரு கேலி கிண்டல் பண்றதுக்காக தான் கூப்பிடுறான். சோ இன்று ட்விட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ட்விட்டர் வந்து அது ட்விட்டர் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பறவை போடுற சத்தம், அதான் ட்விட்டர். சோ அன்னைக்கு பாபுலர்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு ட்விட்டர். சோ பவுல் ஒரு பார்வையாளராக அறியப்படாத தேவனுக்கு என்பதை தத்துவவாதிகள் உள்ளுணர் கொண்டு வந்தார். அவர் என்ன செய்யறாரு, சத்தியத்தை அறிவிக்க. எப்படி சத்தியத்தை அறிவிக்கிறாரு, அறியப்படாத தேவன். சோ நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, பல ஆல்டர்ஸ் பலிபீடங்களை நான் பார்த்தேன். இவர் சொல்றாரு, நான் வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன், உங்க ஊர்ல உள்ள எல்லா தெருக்களும் நடந்து பார்த்தேன். ஆனா அங்க எனக்கு ஒரு ஒரு காரியம் விசித்திரமா இருந்தது. அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறீங்க. சோ அதற்கு சரித்திரபூர்வமா என்ன பார்க்கிறோம்னா, கிமு 500ல ஏத்தேன்ல ஒரு பயங்கர பிளேக் வந்துச்சு. பிளேக்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்ப இருக்கிற கொரோனா மாதிரி. சோ திடீரென்று வியாதி பரவி அநேகர் செத்து போனார்கள். சோ அங்கு ஒரு முனிவர், முனிவர் இல்லாட்டா அங்க உள்ள ஒரு பெரிய மனுஷன் அல்லது அங்க உள்ள தத்துவ ஞானி என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்தார். அந்த ஆட்டு மந்தைய ஒரு ஃபென்ஸ் போட்டு, ஒரு வேலி போட்டு அதுல உள்ள போட்டுருந்தார். அது பட்டினினால கிடக்கு. சோ பட்டினினால கிடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, அவர் சீசருக்கு சொல்றாரு, இந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவுத்து விடுங்க அப்படின்னு. இந்த ஆடுகள் எல்லாம் பல திசைக்கு போகுது.
ஒவ்வொன்றும் ஒரு திசையில போகுது. ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, ரொம்ப தூரம் போய் புல்ல மேய்ஞ்சிட்டு போயிருக்கு. ஒரு சிலது என்ன, ஆடுகள் என்ன செஞ்சுச்சு, ஒரு 4, 5 ஆடு எங்கேயுமே போகல. ஒரு வேளை அது நடக்க முடியாம போகலன்னு சொல்லலாம். அது போய் படுத்துக்கிடுச்சு. சோ இவர் இந்த முனி என்ன சொன்னாரு, அவங்க படுத்திருந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த பலிபீடத்தை கட்டி அந்த ஆட பலி செலுத்து. சோ அந்த பலிபீடத்துல என்ன எழுதணும், அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி எழுதிருங்க. சோ அந்த ஆடு வந்து இருக்கிற இடம், ஒரு விழுந்து கிடக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான இடம். அங்க என்ன செய்யணும், ஒரு என்ன கட்டணும், பலிபீடத்தை கட்ட வேண்டும். சோ எப்படி பலவிதமான ட்ரெடிஷன்ஸ் நம்ம நமக்கு வந்தடைகிறதுன்னு நமக்கு தெரியும். இப்படி பல பல விதமான கொள்கைகள், கோட்பாடுகள் அல்லது பாரம்பரியங்கள் வருகிறது. இந்த பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு, அந்த ஆட்டுக்கு பலன் இல்ல, ரொம்ப தூரம் போக முடியல, புல்ல தேடி போறதுக்கு முன்னாடி புல் தடிக்கு பயவான் மாதிரி விழுந்துருச்சு. சோ விழுந்த இடத்த என்ன செஞ்சுட்டாங்க, இது கடவுளுடைய இடம்னு சொல்லி ஒரு பலியை கட்டி, பலிபீடத்தை கட்டி அந்த ஆட்டைய பலி செலுத்தி அங்க என்ன பண்ணிட்டாங்க, அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி வச்சு. சோ இந்த இதை வாசிக்கிறார். சோ பவுலுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியும். ஏன்னா பவுல் கலாச்சாரத்தை அறிந்தவர், அங்கு உள்ள சாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர். 4 பேர்ட்ட கேட்டுப்பாரு, இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இங்க அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லும் பொழுது, அந்த அறியப்படாத தேவனை குறித்து நான் அறிவிக்க வந்திருக்கிறேன். சோ அங்க அவருக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஒரு ஓட்டை கிடைக்குது. சோ அந்த மக்களை எளிதாக வழி நடத்தக்கூடிய ஒரு கோட்பாடு கிடைக்கும். சோ அவங்களுக்கு எது தெரியுமோ அந்த அந்த நிலையிலிருந்து தெரியாதவைக்கு நேராக வழி நடத்த வேண்டும். சோ அவளுக்கு தெரிந்தது என்னது, அறியப்படாது. சோ இப்ப பவுல் என்ன சொல்றாரு, அந்த அறியப்படாத தேவனை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நற்செய்திக்கு ஒரு வாசலை திறக்கிறார். சோ நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு ஒரு யுக்தியை கையாளுகிறார். சோ நிறைய நேரங்களில் நம்ம எங்க ஆரம்பிக்கணும்னு நமக்கு தெரியாம இருக்கும். சோ இங்க பவுல் செய்யறத நம்ம அழகா பார்க்க முடியும். என்ன பார்க்கறாங்க, அந்த மக்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. சோ மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம் இருக்கு, அறியப்படாத ஒரு தேவன் இருக்கிறார்னு ஒரு எண்ணம் இருக்கு. சோ அந்த எண்ணத்தை பயன்படுத்தி, அந்த தத்துவத்தை பயன்படுத்தி அவர் நற்செய்தியை அறிவிக்கிறார். சோ இதுதான் மார்ஸ் மேடையிலே பவுல் செய்த காரியம். சோ அங்க எப்படி பிரசங்கம் பண்றாரு, யூத தேவாலயங்களை பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ண. யூத தேவாலயங்கள்ல இவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது கமாலியலுடைய ஒரு மாணவனாக இருந்து பிரசங்கம் பண்ணுவார். எங்க இருந்து ஆரம்பிப்பாரு, பழைய ஏற்பாடுல இருந்து ஆரம்பிப்பார். ஒண்ணு சிருஷ்டிப்புல இருந்து ஆரம்பிப்பாரு, அல்லது ஆண்டவர் வைத்த உடன்படிக்கை குறித்து பேசுவாரு, அல்லது மேசியா வருவார் என்று சொல்லப்பட்டதை பத்தி பேசுவாரு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவாரு. இப்படி பல வகையில இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே சொன்னப்பட்டது நிறைவேறுதல் என்று சொல்லுவார். ஆனா இங்க யாரும் யூதர்கள் இல்லை. இங்க ஒரு 30, 40 பிலாசபர்ஸ், அதாவது தத்துவ ஞானிகள் வந்திருக்காங்க. அவங்க கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய சிந்தனைகள் வேறு, அவர்களுடைய அறிவு வேறு. சோ அவர்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, ஆண்டவர் சிருஷ்டிகர் என்று ஆரம்பிக்கிறார். ஆதியா 1 இருந்து ஆரம்பிக்கிறார். சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் இருக்கிறார். சோ அவருடைய சிருஷ்டி தான். சோ அவருடைய சந்ததி என்று சொல்லும் பொழுது அவருடைய சொரூபத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். சோ மனிதர்கள் யார், ஆண்டவருடைய சொரூபத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். அதை சொல்ற ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா. நாம் மனிதர்கள் எல்லாம் அவருடைய சொரூபத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். சோ இதை அவர் என்ன சொல்றாரு, உங்க ஆட்களே இதை சொல்லியிருக்காங்க, உங்க தத்துவ ஞானிகளே இதை பத்தி யோசித்து சிந்தித்து இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மை. ஏன் உண்மை, ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்தார். அதுக்கு அவர் 3வது என்ன சொல்றாரு, அப்படி ஆண்டவர் தம்முடைய சாயலை சிருஷ்டித்தபடியினாலே ஒவ்வொரு மனிதனும் சிருஷ்டி கர்த்தரை அறிந்து கொள்வது அவசியம். சிருஷ்டி கர்த்தரை தெரிந்து கொள்ளுதல் அவசியம்.
சிருஷ்டிகர்த்தரை ஆராதிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி. சோ ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர், ஆண்டவர் மனிதர்களை சிருஷ்டித்தார். அதனால் மனிதர்களை சிருஷ்டித்து மனிதர்களிடத்திலிருந்து ஒரு சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறார். அந்த எதிர்பார்ப்புல முக்கியமானது என்னது? அவரை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சிருஷ்டிகர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய ஒரு பொறுப்பு. எனக்கு ஆண்டவர் தெரியாது, எனக்கு சத்தியம் தெரியாது, உண்மையான கடவுளை தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ignorance of truth is no excuse. ஒருவேளை நம்ம ரோட்ல போகும்போது கார் ஓட்டிட்டு போறோம், இடது பக்கம் கார் ஓட்டிட்டு போறோம், வலது பக்கம் ஒருத்தர் ஓட்டிட்டு போனானா என்ன செய்வாங்க? போலீஸ் பிடிச்சிருவாங்க. அவன் சொல்றான் எனக்கு சட்டம் தெரியாது, உங்க ஊர் பழக்கம் எனக்கு தெரியாது அப்படின்னா போலீஸ் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. சட்டம் தெரியாவிட்டாலும் அவன் ஒரு குற்றவாளி. அதே போல ஒருவன் நான் இயேசுவே தெரியாது, எனக்கு சத்தியம் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அவன் குற்றவாளி. தெரிய வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அதே போல சபைக்கும் பொறுப்பு இருக்கு. நற்செய்தியை அறிவிப்பது சபையின் பொறுப்பு. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர்களா தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு. சரி, அவர்களா தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை, நாம் அறிவிக்கும் போதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் நிராகரித்தார் என்றால் ஆண்டவரை நிராகரிக்கிறார்கள். சோ அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாரும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாரும் நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும். 4 பாயிண்ட் தான் சொல்றாரு. யாரு? ஆண்டவர் சிருஷ்டிகர். நீங்கள் யாரும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சோ நீங்கள் அவரை அறிந்து கொள்வது அவசியம். சோ அறிந்து கொள்வதற்காக, அறிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவரை இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே சமயத்துல அவரை அறிந்து கொள்ளாவிட்டால் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு என்று தெளிவாக சொல்லுகிறார். அதனுடைய பிரதி உத்தரவு எப்படி இருந்தது? 3 வகையான பிரதி உத்தரவு. சிலர் இகழ்ந்தார்கள். என்ன செஞ்சாங்க? பரியாசக்காரர்கள் பரியாசம் செய்தார்கள். வேணடா ஒரு ஜோக்கர் மாதிரி இனத்தை சொல்லிட்டு போறான், வேணடா உளர்றான், உயிர்த்தெழுதலுங்கிறான். உயிர்த்தெழுதல் நடக்கிற காரியமா இப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் செய்தார்கள். ஒரு சிலர் சொன்னாங்க, நீ சொல்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா, திருப்பி ஒரு தடவை வந்து சொல், திருப்பி கொஞ்சம் விரிவா விவரமா சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை கேட்டுக்கொண்டார்கள். 3வது ஒரு கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து டைனசிஸ், தியோனிசிப்பு என்று சொல்லி போட்டிருக்கு. அவர் யாரா? இந்த மாதிரி மார்ஸ் மேடையில் நடைபெறுகின்ற கூட்டங்கள்ல பங்கு பெறுகிற ஒரு. இன்னொருத்தர் யாருன்னா ஒரு பெண். அந்த ஸ்திரீ பேர் என்ன? டேமரிஸ். இவங்க 2 பேரும் ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறுகிறார். மார்ஸ் மேடையில பிரசங்கம் பண்ணதின் விளைவாக 2 யாரு? தத்துவ ஞானிகள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் மாறினார். ஒரு சிலர் இகழ்ந்தார்கள், ஒரு சிலர் பின்னாடி நாங்க திரும்பவும் கேட்போம் சொன்னாங்க. 2 பேர் மட்டும் ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறினார்கள். இது ஏத்தன்ல நடந்த ஊழியம் இதுதான். இந்த அதிகாரத்துல 3 காரியங்களை பார்ப்போம். 3 பட்டணத்தில், தெசலோனிக்கா, பெரியா, ஏத்தன்ஸ். 3 பட்டணங்கள் நற்செய்தி அறிவிக்கும். தெசலோனிக்கால பிரச்சனை வந்துச்சு. ஆனா தெசலோனிக்காவுக்கு எழுதின நிருபம் இன்றும் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. பெரியா பட்டணத்து விசுவாசிகள் இன்றைக்கு நமக்கு சவால் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை ஆவலாய் படிக்கிறோமா, அனுதினம் படிக்கிறோமா, ஆராய்ந்து படிக்கிறோமா என்று நம்மை கேட்கிறார்கள். ஏத்தன்ஸ் அங்கு தத்துவ ஞானிகள் மத்தியிலே எப்படி பிரசங்கம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு பட்டணத்துக்கு போகும்பொழுது எப்படி அவர்களுடைய கலாச்சாரத்தில், அங்குள்ள மக்களுடைய சிந்தனையில எப்படிப்பட்ட சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டு
அந்த சிந்தனையின் வழியாக சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன செய்றாங்க? அன்னோன் காட், அறியப்படாத கடவுளை தேடிக்கொண்டிருந்தார்கள். இவர் என்ன செய்றார்? நீ அறியப்படாத கடவுளை தான் நான் சொல்றேன், அவர்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதே போல நம்மளும் என்ன செய்யணும்? புதிய இடங்களுக்கு போகும்பொழுது, புதிய கலாச்சாரங்கள் போகும்பொழுது, புதியவர்களை செய்யும் பொழுது அவருடைய சிந்தனை என்ன? கடவுளை குறித்து அவர்கள் என்ன அறிவு வைத்திருக்கிறார்கள்? அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவண்டை அவர்களை வழி நடத்த வேண்டும். சோ இந்த பாடமானது நமக்கு 3 பட்டணங்களில் நடந்த நற்செய்தி நூல், வித்தியாசமான சூழ்நிலை, கலாச்சாரம் இவை எல்லாவற்றிலும் எப்படி நற்செய்தி அறிவித்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.